ஸ்ரீயகாந்தாய கல்யாணநிதே நிதேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சின்னவரிக்கம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருவேங்கடமுடையான் திருக்கோவில். எம்பெருமான் திருவேங்கடத்திலிருந்து ஸ்ரீவைகுண்டபதியான பகவான் இந்த கிராமத்திலே எழுந்துள்ளிருக்கிறான். எம்பெருமானுடைய திவ்யகமான சம்பரோக்ஷண வைபவம் மகா பிரதிஷ்டை சென்ற வருஷம் சித்திரை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் சிறப்பாக நடைபெற்றது. அதனை முன்னிட்டு இந்த வருஷமும் சில பல திருப்பணிகள் இருந்ததால் ஆனி மாத ரோஹிணியில் நடத்துகிறோம். எம்பெருமான் திருவள்ளம் பற்றி கிருஷ்ணன் தான் ஸ்ரீனிவாசனாக வந்திருக்கிறான், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் ஸ்ரீனிவாசனாக வந்திருக்கிறான். அதனால ரோஹிணி உகந்த பெருமாள் உகந்த திருநட்சத்திரம் ரோஹிணியில் யசோதை தான் வகுளமாளிகையாக வந்தாள் என்பது நாம் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட பகவானுக்கு இந்த சுபமான திருநாளில் எம்பெருமானுக்கு விசேஷமான யாகங்கள் புண்ணியாகவாச்சனம் பண்ணி அக்னி பிரதிஷ்டை செய்து கும்பத்திலே பெருமாளை திருவாராதனம் செய்து கூடவே மார்க்கண்டேய மகர்ஷி, பிருகு மகர்ஷி, பிரம்மா, சிவபெருமான் எல்லாம் பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான்காம் பக்கமும் கருடன், ஆதிசேஷன், சக்கரத்தாழ்வார், விஸ்வக்சேனர், சேனாதிபதி சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பகவான் மகாலட்சுமி பூமி தேவியோடு கூடினவனாக திருவேங்கடமுடையான விசேஷமாக ஆராதனம் செய்து அவருக்கான ஹோமங்கள் எல்லாம் செய்து தொடர்ந்து கும்பத்தை எழுந்தருள பண்ணி பெருமாளுக்கு விசேஷமான கும்பாபிஷேகம், மகாசாந்தி கும்பாபிஷேகம் செய்து இன்றைய தினம் பெருமாளுக்கு திவ்ய அலங்காரங்கள் சாத்துப்படி எல்லாம் பண்ணி திருவாராதனம், தலிகை நிவேதனம் எல்லாம் செய்து சர்க்கரை பொங்கல் முதலான பிரசாதங்களை எல்லாம் பெருமாள் பிரசாதமாக கண்டுள்ள பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் தீர்த்த பிரசாத விநியோகம் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான மக்கள், கிராமவாசிகள் அனைவரும் வந்து சேவித்து பெருமாள் திருவருளை பெற்றார்கள். மங்களானி பவந்து. அடிக்கடி பெருமாளுடைய திவ்யமான உற்சவங்கள், திருமணங்கள் எல்லாம் இங்கே பெருமாள் நடத்தி கொள்ள வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்திக்கிறோம். மக்கள் எல்லோரும் மேன்மேலும் சிறந்து விளங்க, எல்லோரும் உயர்ந்து விளங்க பெருமாளை பிரார்த்திக்கிறோம். மங்களானி பவந்து.
சரண், நீ சாப்பிட்றோம். நீ சாப்பிட்டீங்கன்னா கிளம்பிடலாம். ஆ